வணக்கம். நம்ம இந்த பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய விளக்கு பொறி இதை பற்றி தான் பார்க்குறோம். நீங்கள் என்னென்ன பயிரெலாம் செஞ்சுருக்கிறீங்க ஐயா? இப்போ தென்னங்கன்று மட்டும் தென்னங்கன்று இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு தான். இது வேறு என்ன பயிர் செய்வீங்க? நெல் இது போடுவோம். நெல் போடுவீங்க. அது வந்து இந்த சூரிய விளக்கு பொறி பார்த்தீங்கன்னா அனைத்து பயிர்களையுமே இதை பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது இல்லையா, இது ஒன்று. இது என்னது? சோலார் பேனலு. இது வந்து லைட். மொத்தம் ஒரு 3-4 பாட்டு தான் தேவையானது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம லைட்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் சூரிய வெளிச்சத்திலே என்ன பண்ணுது, சார்ஜ் ஏறிடும். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை நம்ம இது மாதிரி போட்டு விட்டுலாம். இது மாதிரி போட்டால் என்ன எரியுது இல்லை, லைட் எரியுதுங்களா, லைட் எரியுது. சார்ஜ் நம்ம போட்டு விடுறோம். சூரிய வெளியே வந்து சார்ஜ் ஏறிக்குது. இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த டைமில் போடணும் அதை? சாயந்தரம் ஒரு 6 to 9 தான் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அதிகம் வரும். அந்த டைமில் அதை போடலாம். சரி, இந்த பக்கெட்டில் இருக்குது இல்லையா, இந்த பக்கெட்டில் என்ன ஊற்றலாம்? வேப்பெண்ணெய் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றலாம். ஒரு 10 ml 20 ml, ஒரு லிட்டர் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 ml 20 ml சீமெண்ணெய் ஊற்றலாம். இல்லாத பட்சத்தில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஆயில் ஐட்டம்லாம் இருக்குது இல்லையா, அந்த வேஸ்ட்டாக போன எந்த ஆயிலாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது ஊற்றுனா என்னென்னா அப்படியே மிதக்கும். இப்போ பறக்க முடியாது, ரெக்கையில் நினைஞ்சிச்சுன்னா பறக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ சீமெண்ணெய் நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது செத்துரும். அந்த பூச்சி எல்லாமே இதில் விழுந்தது எல்லாமே செத்துரும். இந்த லைட் வெளிச்சத்துக்கு என்ன ஆகணும்னா எல்லாமே சார் விழுந்த பூச்சிகள் எல்லா பூச்சியுமே என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகி இதில் விழுந்துச்சுன்னா இதில் என்ன ஊற்றி வச்சுக்கிறோம், தண்ணி ஊற்றி அதில் மண்ணெண்ணெய் ஒரு 20 ml 30 ml ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ என்ன ஆகும், பூச்சி எல்லாமே இல்லை செத்துரும். இந்த இதெல்லாம் என்னென்னா இப்போ நம்ம பயிர்கள் தாக்கக்கூடிய என்ன வரும், பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, அதனுடைய அதிகமாக தாக்குதுன்னா ஒரு 10-20% பூச்சி வந்து இதில் விழுந்து செத்துரும். இது ஒரு மெத்தேடு. இது இல்லாமல் இதில் என்னென்ன பூச்சிலாம் வந்திருக்குது நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மருந்தடிக்கலாம். நம்ம பயிருக்கு என்ன விதமான பூச்சிலாம் வந்திருக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்தலான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்துறது தான் நம்ம முயற்சி செய்யலாம். இது அனைத்து விதமான பயிர்களுக்குமே வைக்கலாம். ஈவன் வந்து இந்த மாதிரி வந்து தென்னை மரத்துலேயும் இது மாதிரி வைக்கலாம். இது இல்லாமல் பூச்சி கட்டுப்படுறதுக்கு வேறு என்ன பயன்படுத்தலாம் தெரியுங்களா? இப்போ தென்னை மரம்னு வச்சுங்களேன், இதை என்ன பண்ணலாம், இது என்னென்ன பூச்சிலாம் வருங்க, இது காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு இதெல்லாம் வரும் இல்லையா, வெள்ளை ஈ வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த காண்டாமிருகம் வண்டு இதில் வந்து விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த நம்ம லைட்டு போடுறோம் இல்லையா, அந்த லைட்டும் போடலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆமணக்கு புண்ணாக்கு இருக்குது இல்லையா, அந்த ஆமணக்கு புண்ணாக்கு நல்லா ஊற வச்சு, ஆமணக்கு புண்ணாக்கு ப்ளஸ் ஒரு நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஊற வச்சு 2 நாளைக்கு அதை என்ன பண்ணலாம், நம்ம நிலத்தோட ஒரு இதாக வச்சுருந்தாலும் அதுக்கு அந்த காண்டாமிருக வண்டு வந்து விழுவும். அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடுக்கெல்லாம் இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த முன்னோளகு இல்லையா, அந்த சென்டரில் அதை என்ன பண்ணலாம், அதில் பார்த்தீங்கன்னா மணல்லாம் இருக்குது இல்லையா, மணலில் வந்து கொட்டலாம், உப்பு போடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதனுடைய தாக்கத்தை கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். அதே மாதிரி குப்பை குழிலாங்கிறதுனா அதில் அங்கே தான் உற்பத்தி ஆகும். காண்டாமிருகம் வந்து எங்கே உற்பத்தி ஆகும்னா பக்கத்தில் குப்பை குழி இருக்கக்கூடாது. அப்படி குப்பை குழி இருந்தால் அதை என்ன பண்ணலாம், மெட்டாரைசம் அனிசோபெலிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து நம்ம அதை வந்து கரைச்சி மாவு மாதிரி இருக்கும், கரைச்சி ஊற்றினோமா அதில் முட்டையிலேயே அழிஞ்சிடும். அதை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து குறைஞ்சப்பட்டு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணலாம், சத்தாறு இருக்கணும். மரம் தென்னை மரத்தை பொறுத்தவரைக்கும் சத்தாறு இருந்துன்னு வச்சுக்க, அந்த மரத்தை வந்து தாக்காது. 4 மாதத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணலாம், ரவுண்டு வழி பண்ணி இப்படி தான் போட்டிருக்கீங்க இல்லையா, சொட்டு நீர் பாசனம் கூட போடலாம். நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்களா? போட்டுருணும். அதுக்கு இன்னும் எதுவும் பண்ண முடியாதுனால சொட்டு நீர் பாசனமும் போட்டுருங்க. அதே மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். இதில் வந்து சென்டரில் வாய்க்கால் போட்டுவிட்டு 2 பக்கம் பிரித்து விடணும். இப்போ ஒரே வாய்க்காலில் வைக்கிறாங்க இல்லையா, அதில் என்ன ஆகுனா இந்த மரத்துக்கு ஒரு பூச்சி நோய் அட்டாக் ஆகுதுன்னு வச்சுக்கல, அடுத்த மரத்துக்கு என்ன பண்ணணும், ஈஸியாக தாக்கம் இருக்கும். தண்ணி இந்த மரத்தில் பாஞ்சு தான் அந்த மரத்துக்கு போகுது இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் சென்டரில் வாய்க்காலை போட்டுவிட்டு 2 பக்கம் என்ன பண்ணலாம், பிரிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கலாம். அது மாதிரி ரவுண்டாக நம்ம போடலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணலாம், நம்ம தொழு உரம், மக்கி போன தொழு உரம் இருக்குது, வேப்ப முன்னாக்கு நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நுண்ணூட்ட சத்துக்களும் போடணும். இந்த மாதிரி போடும்போது பயிர் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் இல்லையா, வளர்ச்சியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி மரத்தையும் தாக்கலாம். அதனால் வந்து இந்த சோலார் லைட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இது அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். உங்களுடைய அனுபவம் இது தொழில்நுட்ப கேட்டது அனைத்து விவசாய பெருமகளுக்கும் நன்றிங்க.